நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 18, 19 வாசிக்குவோமா? 39ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 18, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. கோபம் உண்டது. இந்த இடத்துல நான் யோசேப்பிற்கு அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் அவனுடைய தாழ்மை தாங்க காரணம். கவனிங்க, உங்களுக்கு மற்றவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் தாழ்மையா இருக்கிறீர்களோ அதுதான். நீங்க சிலர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் தாழ்ந்து போக போக தான் பாஸ்டர் அவன் தலையில மிளகா அரைக்கிறேன், தாழ்ந்து போக போக தான் அவங்க ரொம்ப பேசுறாங்க. என்னுடைய ஆபீஸ்ல எல்லாரும் கத்துறவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கத்துறதுனால அவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அத்தனை திட்டுனால நான் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறதுனால என்னதான் போட்டு திட்டுறாங்க, என்னதான் போட்டு திட்டுறாங்க. நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்றோம், என்னதான் பாஸ்டர் அப்படி பண்றாங்க, நான் தாழ்ந்து போறதுனால அப்படித்தானே, நான் தாழ்ந்து போறதுனால தானே திட்டுறாங்க. நானும் அவனை மாதிரி எதிர்த்து பேசியிருந்தேன்னா என்ன திட்ட மாட்டாங்கல்ல. அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், நானும் எதிர்த்தான் பேச போறேன், நானும் அவனை திட்ட போறேன், நானும் கெத்து காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இல்ல இல்ல, அது அவங்களுடைய நேச்சர், அவங்கள விட்டுருங்க. ஆனா மேனேஜருக்கு நீங்க தாழ்ந்து போகிறது, ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அவரு நீங்க தாழ்ந்து போறதுனால நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்கறதுனால உங்க தலை மேல பாரத்தை வச்சுட்டே இருக்கலாம். ஆனா நாளைக்கு அந்த கம்பெனில அந்த தாழ்ந்து போகாத அந்த நபர் கம்பெனியை விட்டு வெளியே போனா அந்த மேனேஜர் திரும்ப 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 அவன்கிட்ட போக மாட்டாரு. நீ எடுத்து பேசுறப்பா, நீ போனா பரவாயில்ல, போ, வேற ஆள் எடுத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு நாளும் தாழ்ந்து போன ஒரு நபர் நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகும்போது நினைக்கும் போது கண்டிப்பா நல்ல மேனேஜர்ஸ் விட மாட்டாங்க. அவன் வேணாப்பா, அவன் இருக்கட்டுப்பா, எதுனாலும் சொன்னாபடி அவன் கேட்பான்ப்பா, உங்க மேல ஒரு மரியாதை இருக்கும். ஸோ மனிதனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கெத்து காமிக்காதீங்க, தாழ்ந்து போகணும். இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, எகிப்தினுடைய அந்த ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதனாய் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கெத்து காமிச்சிருப்பான். அந்த இடத்துல என்னை இப்படியெல்லாம் தவறான பழி இவங்க சுட்டுனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா வேதம் சொல்லுது அவன் தாழ்ந்து போனான். தன் சகோதர இடத்துல கூட அவன் தாழ்ந்து தாங்க போனான், தாழ்ந்துதான் போனான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நீங்க 39ஆம் அதிகாரத்தில் அந்த 18வது வசனத்தை இன்னொரு டைம் வாசிக்கும் போது, அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். நம்ம கவனிங்களேன், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த அம்மா சொல்றது பொய்ன்னு தெரியும், பொய் தான் சொல்லுது. அந்த எஜமானன் கேட்கும் போது ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்போம், ஐயோ அவங்க பொய் சொல்றாங்க, நடந்தது இதுதான், இப்படிதான் நடந்துருச்சு. அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை முயற்சி வேண்டுமானாலும் எடுத்திருப்போம். நான் நிரபராதி காமிக்க வேண்டாமா, நான் தாழ்ந்து போக மாட்டேன், நான் நிரபராதி. அதான் நம்ம நிறைய பேர் செய்த தப்புக்கு நிறைய பேர் தாழ்ந்து போயிடுவோம். ஹலோ, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கொஸ்டின் பண்ணா நிறைய பேர் கை கட்டி நிற்பாங்க. சரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா நான் கேட்டுதான் ஆகணும். ஆனா அதே நேரத்தில் நம்ம தப்பு பண்ணாம ஒருத்தர் நம்மளை பார்த்து கை நீட்டுறாங்கன்னு வைங்களேன், நம்ம நிறைய பேர் கை கட்ட மாட்டோம். ஐயோ என்ன பேசிட்டு இருக்க, யார்கிட்ட, யார் சொன்னா, அப்படியெல்லாம் செய்யாத தப்புக்காக நான் ஏன் உங்கள்கிட்ட நிற்கணும், நான் அதை நிரூபிச்சு காமிப்பேன். இல்ல, மனிதனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மகளே நீ தாழ்ந்து போ, நீ தாழ்ந்து போ.
ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தர் நீங்க தாழ்ந்து போக 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 உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது உண்மைதான். தாழ்ந்து போறதுனால தான் பாஸ்டர் என்னுடைய கணவனார் இப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளைங்க இப்படி, என் மேனேஜர் இப்படி, 1000 காரணம் சொன்னாலும் ஒரு நாள் உங்களை புரியக்கூடிய நாள் வரும். நான் நம்புறேன் நீங்க அந்த இடத்துல இருக்கிறது முக்கியம்னு அவங்களுக்கு தெரிகிற ஒரு நாள் வரும். அது வரைக்கும் காத்திருங்கள். அதற்கு பிறகு கர்த்தர் உங்க தலை மேல பெரிய மகிமை வைக்க போறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 3, மூன்றாவதாக இன்றைக்கு யோசேப்பு மேல ஆண்டவர் வைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவன் போன இடத்துல எல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்க போறீங்க? கையை மேல உயர்த்தி, எனக்கு மனுஷனுடைய தயவு எனக்கு வேணும். போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு தயவை தாருன்னு சொல்லி முழங்கால் படியிடலாமா கர்த்தர் சமூகத்துல? அந்த தயவு கிடைப்பதற்கு 3 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். நம்பர் 1, முதலாவதாக எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்யும் போது மற்றவங்களுடைய கண்களை நமக்கு தயவு கிடைச்சிடும். நம்பர் 2, இரண்டாவது மெதுவான பிரதி உத்தரம் நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைச்சிடும். நம்பர் 3, நம்முடைய தாழ்மை மனுஷங்களை எல்லாருடைய கண்களின் தயவு கிடைக்கும். கையை மேல உயர்த்தி சத்தமா ஜெபிங்க. அப்பாவை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்க உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோசேப்புனுடைய 3வது ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும்னு கேளுங்க. நன்றி நன்றி நன்றி. உங்க கண்கள்ல தயவு கிடைக்கட்டும்பா. உங்க கண்கள்ல தயவு கிடைச்சா மனுஷனுடைய கண்கள்ல ஈஸியா தயவு கிடைச்சிரும்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அநேக இடங்களில் உனக்கு நான் தயவை கட்டளையிடுவேன். எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க, எல்லாரும் என்ன எரிச்சலா பாக்குறாங்க, யாருக்குமே என்ன பிடிக்கல, என்ன திட்டிட்டே இருக்கிறாங்க. ஏன் நான் அழகு இல்லையா? இங்க இருக்கிற நிறைய பேர் ஜெபத்துல இருக்கிறவங்க உங்களையே நீங்க கசந்து கொண்டிருக்கலாம். என் கணவனாருக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? என் மனைவிக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என் எஜமானுக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல, இன்றைக்கு காலை வேளையில கர்த்தருடைய தயவு உங்க மேல வைக்கப்படும் போது மனுஷனுடைய தயவு வெகு சீக்கிரத்துல கிடைக்கும். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லுங்க. உங்களால நான் மறக்கப்படுவது இல்லப்பா, நீங்க என்ன கைவிடுவதே இல்ல. மனுஷனுடைய தயவு எனக்கு கிடைக்கணும், முதல்ல உங்க தயவு எனக்கு கிடைக்கணும். யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் எங்க தலை மேல இருக்கட்டும். Hallelujah.